ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல் சோஃபிஸ் டைரி. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் நக்கட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது சீஸ் போட்டு சிக்கன் நக்கட்ஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி குறக்குறன்னு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் வந்துட்டு குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் வந்துட்டு உரப்புக்கு ஏற்ற மாதிரி, ஒரு சிலருக்கு வந்து உரப்பு ரொம்ப அதிகமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க வந்துட்டு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கரம் மசாலா. யூஸ்வலாக வந்துட்டு கரம் மசாலா அப்படின்னா ஒரு சிலர் வந்து பட்டைக்கிராம்பு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேக்கெட்டில் வந்துட்டு விற்கும், அந்த கரம் மசாலா வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன். அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம சீஸ் வந்து நல்லா துருவி அதையும் ஆட் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம துருவி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். சீஸ் வந்து துருவி அந்த இதோட சிக்கனோட வந்து சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம். இல்லை வந்து லாஸ்ட்டாக வறுக்கிறப்ப அந்த ஷேப் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சீஸை க்யூபாக நறுக்கி கூட நம்ம இடையில வச்சு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இப்போ துருவி தான் சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லாதவங்க வந்துட்டு இடியப்பமாவும் ஆட் பண்ணிக்கலாம். இடியப்பமாக வந்து கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாகிடுது. ஸோ இடியப்பமாக அளவு வந்து பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேப் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி அந்த ஷேப் வேணாலும் கொஞ்சம் நீளமாக வந்துட்டு அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இல்லை ரவுண்ட் ஷேப்பு, இல்லை ஓவல் ஷேப், அந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஷேப் வந்துட்டு நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கையில் வந்து கொஞ்சமாக ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமாட்டி வந்து நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணோம் அப்படின்னா கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாது. ஸோ கையில் வந்து ஆயில் தடவிட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக உள்ள வேலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்துட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து நம்ம வறுக்கிறப்ப இதில் வந்து டிப் பண்ணி அப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸு அது மாதிரி அதுலேயும் டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு முட்டை வந்து நான் ஆட் பண்ணி அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் நக்கெட் ஷேப் பண்ணோம்ல அதை வந்து அந்த மைதா மாவில் வந்து ஃபஸ்ட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாட்டி அந்த முட்டை கலக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸ், ப்ரெட்டை வந்து வறுத்துட்டும் நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிரெட் க்ரம்ஸை நான் வந்து ரஸ்க்கு தான் எடுத்து பொடி பண்ணியிருக்கேன், அதுவும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட்டிவாக வந்து ரஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம நேராக ஃப்ரை பண்ண வேண்டியதான். இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி ஒரு 2-3 நாளைக்கு கூட வந்து வச்சுக்கலாம். ஆனால் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறத விட அப்போக்கப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் அதுதான் நல்லது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தேங்க்யூ.